ஹலோ, வெல்கம் டு மகா ஸ்ரீ குக்கிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பண்ண போகிறது வெஜ் கீமா வடை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சோம்பு 1 ஸ்பூனு, பச்சை மிளகா 3, காஞ்ச மிளகா ஒரு 10, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 7 பல் எடுத்து வச்சுருக்கேன், 2 லவங்கம், 2 பட்டை, வெங்காயம் புளிசா நறுக்குந்து ஒரு 3, உடச்சக்கல்ல 100 கிராமு, வாழைக்காய் மீடியம் சைஸு ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் போட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த கீமா வடை ரொம்ப நல்லாயிருக்கும். யாருன்னா கெஸ்ட்டு வந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். சாதாரண வடை பண்ணுறதுக்கு இந்த வடை பண்ணிக்கலாம். உப்பு 1 ஸ்பூனு, அரைச்சி வச்ச மிளகா, இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த மசாலாலேயே பிசையணும். தண்ணி ஊற்றினா வடை உதிரி உதிரியாக வரும். இப்போ அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உடச்சக்கல்ல பொடி பண்ணதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக நறுக்குன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வடையை தட்டி போடலாம். வடை உதிரி உதிரியாக வந்தால் இன்னும் கொஞ்சம் உடச்சக்கல்ல மாவு போட்டு பிசைஞ்சு போட்டுக்கலாம். இதே மாதிரி கருணக்கிழங்கு வடையும் பண்ணியிருக்கேன். சேனலில் போய் பாருங்கள். இந்த வடை கீமா வடை மாதிரி இருக்கும். பாருங்கள், மெதுவாக திருப்பி விடுங்க. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.